Hi all, this is Fazna from Fazna's Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாருக்கும் ஈத் முபாரக். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆஃப்கோர்ஸ் ஒரு ஈத் vlog தான் பார்க்க போகிறோம். அது வந்து ஈதுக்கு முதல் நாள், ஈத் டே, ஈதுக்கு அடுத்த நாள் 3 நாள் சேர்த்து ஒரு சின்ன ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு vlog வந்து தான். Are you guys ready? Let's get started. எல்லாருமே நோம்பு திறந்துட்டு தொழுதுட்டு டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் நைட்டே சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் செஞ்சு வச்சுட்டோம்னா அடுத்த நாள் ஈடுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதால் நானும் டாட்டர்ஸும் என்ன செஞ்சோம்னா முதல் நாளே கேக்கையும் வட்டலப்பாத்தையும் செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு நான் வட்டலப்பா வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். டாட்டர்ஸ் 2 பேரும் சேர்ந்து கேக் வேலையெல்லாம் முடிச்சிட்டாங்க. இந்த லவ் கேக் பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவிலேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு கேக் வெரைட்டி. இது வந்து டீட்டெயிலாக பார்க்கணும். இதுக்கு நான் தனி வீடியோ ஒன்று இன்ஷால்லா ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுறேன். அப்படியே எல்லா வேலையிலையும் முடித்ததுக்கு பிறகு ஒரு சின்னதாக ஒரு ஹெனா டிசைன் ஒன்று டாட்டர் போட்டு விட்டாங்க. ஹஜ் ஃபெஸ்டிவலுக்கு நாங்கள் யாருமே சாப்பிட மாட்டோம். தொழுதுக்கு பிறகு தான் சாப்பிடுவோம். நோம்பு பேர்னாலன்னு சொன்னால் சாப்பிட்டுட்டு தான் தொழணுன்னு சொல்லுவாங்க. ஏதாவது சாப்பிட்டு தொழணும் அப்படின்னு. இது வந்து சாக்ரிஃபைஸ்ன்றதால நாங்கள் எல்லாருமே சாப்பிடையில ஜென்ட்ஸ் எல்லாம் பள்ளிக்கு போயிட்டாங்க. லேடிஸ் நாங்கள் எல்லாம் வீட்டில் தொழுதோம். நாங்கள் தொழுதுட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே விஷஸ் கொஞ்சம் எல்லாம் அனுப்பிட்டு அப்படியே நான் லன்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கிச்சனுக்கு வந்துட்டேன். நான் லஞ்சுக்கு வந்து ஸ்ரீலங்கன் மட்டன் பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். இந்த பிரியாணியோட ரெசிபி கூட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுவும் அந்த மியாமி ஹோட்டல் அங்கே சமைக்கிற மாதிரி ஸ்ரீலங்கன் வெட்டிங்கில் கிடைக்கிற மாதிரி எங்களுக்கு பிரியாணி செஞ்சு காட்டுங்க அப்படின்ட்டு. இன்ஷால்லா நான் இதை இதில் நிறைய டிப்ஸ் எல்லாம் இருக்குது. நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். அதுக்கப்புறம் தந்தூரி சிக்கன் பண்ணேன். இதுவும் நான் உங்களுக்கு தனி வீடியோவாக போடுறேன். ஏன்னா இப்போ இதில் வ்ளாக்ஸில் வந்து நான் எல்லா ரெசிபீஸையும் பண்ணேன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவலாக தேடுறப்போ கஷ்டமாயிடும். இப்போ நான் இதையே தனித்தனியாக போட்டேன்னா உங்களுக்கு எந்த ரெசிபி வேணுமோ அதை சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்காகத்தான் உங்களோட கன்வீனியனுக்காக தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீன் பீஸ் கஜு நட்ஸ் போட்டு ஒரு கறி வச்சேன். இது கூட ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் பிரியாணி சைட் டிஷ். அதுக்கப்புறம் மாசி சம்பல். இது நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன்னா. இந்த மாசி சம்பல் மாதிரியே பீஃப் சம்பல் ஒன்று ஆல்ரெடி என் சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், தேவைன்னா செக் பண்ணிக்கோங்க. இது கூட பிரியாணிக்கு சூப்பர் காம்பினேஷன். அப்படியே நாங்கள் லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக எல்லாம் இருந்து பேசிகிட்டு இருந்தோம். ஈட் டே அண்டு எங்கள் பிரதரோட ஃபேமிலி எல்லாருமே வந்திருந்தாங்க. இனி என் பிரதரோட ஒய்ஃபுக்கு என்னோட டாட்டர் ஹெனா வச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் எங்கள்கிட்ட ஈட் முடிஞ்சுது. ஈட் டே அண்டு எங்கேயுமே நாங்கள் போகல, டயர்டாக இருந்துச்சு. சாப்பிட்டோம், பேசினோம், அப்படியே ரிலாக்ஸாக வீட்டிலே இருந்துட்டோம் எல்லோரும். அடுத்த நாள் என் பிரதர் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க லஞ்சுக்கு. அங்கே போயிருந்தோம். அதில் சின்ன சின்ன கிளிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம். நான் பிரதர் வீட்டுக்கு போயிருந்த நேரம் மறந்துட்டு ட்ரைபாட் கொண்டு போகிறதுக்கு. அதனால் என்னென்னு சொன்னால் வீடியோஸ் எல்லாம் இப்படியோ ஷேக்கியாக இருக்குது. கொஞ்சம் எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு பாருங்கள் இந்த வீடியோவை. என் பிரதரோட ஒய்ஃபும் பிரியாணி ஸ்பெஷலிஸ்ட் தான். ஆனால் அவங்க பயந்து தான் பண்ணாங்க. பெருசாக நிறைய பேருக்கு என்ன அவன் சமைச்சது இல்லை. இதுதான் அவன் ஃபர்ஸ்ட் டைம். ஆனாலும் அவன் பண்ணது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்ல டேஸ்ட்டான பிரியாணி பண்ணி கொடுத்தாங்க. லாஸ்ட் இயரை பார்த்தீங்கன்னா சரி தான், இப்போ இந்த வருஷம் போன நோம்பு பேர்னால இருந்தாலும் சரி தான்,
இந்த கெட் டுகெதர் எதுவுமே இல்லாமல் லாக்டவுனோடையே போச்சு. அல்ஹம்துலில்லாஹ்னு இந்த பெருநாள் மட்டும்தான் எங்களுக்கு ஒரு அளவுக்கு எல்லோரும் சேரக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அதை பொறுத்தவரை அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்க்கு ஷுக்கூர் செய்யணும். அது மட்டும் இல்லாமல் பிள்ளைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க, நல்லா ஹாப்பியாக விளையாடி அந்த டே சந்தோஷமாக போச்சு. பெரியவங்க நாங்களும் இருந்து ரிலாக்ஸாக மனவிட்டு பேசி ஜாலியாக இருந்துட்டு வந்தோம். என்னுடைய ஹஜ்ஜி பெருநாள் ஈதுல் அல்ஹா இந்த மாதிரி தான் போனது. இந்த ஹஜ்ஜி பெருநாள் vlog வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஃபேஸ்புக் இன்ஸ்டா லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் அதில் வந்து ஜாயின்ட் ஆகலாம். லாஸ்ட் டைம் கூட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க கொஷின்ஸ் எல்லாம், எப்படி நான் அவங்களோட ஷேர் பண்ணலாம், என்ன கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு. நீங்கள் வந்து என்னோடய இன்ஸ்டாவில் நீங்கள் எந்த குக்கிங் சம்மந்தமான கொஷின்ஸ் கேட்டாலும் நான் அதில் ரிப்ளை பண்ணுவேன். அதோட என்னுடைய ரெசிபிஸை நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அந்த பிக்சர்ஸ் கூட இன்ஸ்டாவில் என்னோட ஷேர் பண்ணிக்கலாம் தாராளமாக. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, this is Fazna. Bye.